வெல்கம் டு குட்டி சுட்டீஸ். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை திருடர்களின் புத்திசாலித்தனம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. அவரு தன்னோட நிலத்துல விளையிற பொருட்களை எல்லாம் சந்தையில போய் விற்கிறதுக்காக ஒரு கழுதை வாங்கணும்னு முடிவு பண்ணினாரு. பக்கத்து ஊர் சந்தைக்கு போய் ஒரு நல்ல கழுதையும் வாங்கிட்டு தன்னோட கிராமத்துக்கு திரும்ப வந்துட்டு இருந்தாரு. விவசாயியுடைய கிராமத்துக்கும் பக்கத்து ஊருக்கும் இடையில காடு ஒன்று இருந்தது. கிராமத்தில் இருந்து பக்கத்து ஊருக்கோ இல்லை ஊரில் இருந்து கிராமத்துக்கோ வரணும்னா அந்த காட்டை கடந்து தான் வர வேண்டியதாக இருந்தது. அதே காட்டில் திருடர்கள் 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 2 பேரும் விவசாயி கழுதையோட காட்டை கடந்து நடந்து போறத கவனிச்சாங்க. டேய் கணேசா, அங்க பாத்தியா? ஒரு ஆளு கழுதையோட நடந்து போயிட்டு இருக்கிறான். நாம மட்டும் எப்படியாவது அந்த கழுதைய திருடிட்டோம்னா சந்தையில வித்து நல்ல காசு பாத்துடலாம். என்ன சொல்ற? நீ சொன்ன மாதிரி கழுதைய திருடி வித்தா நிறைய பணம் கிடைக்கும், அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த ஆளு மன்னர் போய் என்னோட கழுதை திருடு போச்சுன்னு புகார் கொடுத்தாரு. என்ன ஆகும் தெரியும்ல? அரண்மனை காவலாளிகள் இந்த காட்டையே புரட்டி போட்டு தேடி நம்மள கண்டுபிடிச்சிடுவாங்க. மற்ற குற்றங்கள் செய்யறவங்களை விட திருடர்களுக்கு கடுமையான தண்டனைய மன்னர் வழங்குறதா ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. நீ கேக்கலையா? அதுக்கு பயந்துதானே நாமளே ஊருக்குள்ள இருந்து இப்படி காட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கிறோம். அந்த ஆளு மன்னர்கிட்ட போய் என்னுடைய கழுதை திருடு போயிருச்சுன்னு புகார் கொடுத்தாதானே நம்மள தேடுவாங்க. அவரு புகார் கொடுக்காத அளவுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அந்த யோசனைய மட்டும் சரியா செயல்படுத்தணும். கழுதையும் திருடிடலாம், நம்ம மேல புகாரும் வராது. அப்படி என்ன யோசனை தான் வச்சிருக்கிற? சொல்லு, கேப்போம். பொதுவாவே இந்த காட்டுல பேயும் பூதமும் இருக்கிறதா ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா? அததான் நான் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க போறேன். இந்த ஆளு காலையில காட்டை கடந்து போகும்போது நான் பார்த்தேன். பக்கத்து ஊர் சந்தைக்கு போயிட்டு கழுதைய இப்போதான் வாங்கிட்டு வர்றான். அதனால நிச்சயமா அவன் களைப்பாதான் இருப்பான். கொஞ்ச நேரமாவது இந்த காட்டுல ஓய்வெடுத்துட்டு தான் அவனோட கிராமத்துக்கு திரும்பி போவான். அப்படி ஓய்வெடுக்கிற நேரத்துல நானும் அவன் கூட சேர்ந்து ஓய்வெடுக்கிற மாதிரி நடிக்கிறேன். அப்படியே பேச்சு கொடுத்து அவனை பயமுறுத்தியும் வைக்கிறேன். அந்த ஆளு தூங்கின பிறகு நீ மெதுவா வந்து கழுதையோட கழுத்துல இருக்கிற கயித்தை கழட்டிட்டு அத தூரமா எங்கேயாவது போய் கட்டிட்டு திரும்ப வந்து அந்த கயிறை உன்னோட கழுத்துல கட்டிட்டு அந்த ஆள் பக்கத்துல நின்னுக்கோ. தூக்கத்துல இருந்து முழிக்கிற அந்த ஆளு ஏற்கனவே நான் சொன்னதை கேட்டு பயந்து போய் இருப்பான். கழுதைக்கு பதிலா ஒன்ன அந்த இடத்துல பார்த்தான்னா தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவான். அப்புறம் எங்க அவன் போய் மன்னர்கிட்ட புகார் கொடுக்கிறது? நம்மளும் கழுதையை எடுத்துட்டு போய் வித்து வர்ற பணத்தை சரிசமமா பிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்துடலாம். ஆமா, அந்த ஆளு தலை தெறிக்க ஓடுற அளவுக்கு அப்படி என்ன சொல்லி அவரை பயமுறுத்த போற? என்ன சொல்லி பயமுறுத்த போறேன்னு நீயே மறைஞ்சிருந்து பாரு. இப்படி பேசிக்கிட்ட திருடர்கள் 2 பேரும் யோசனைய செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஐயா, நீங்க பக்கத்து கிராமமா? நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன். ஒரு வேலையா இந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்கிறேன்.
ரொம்ப களைப்பா இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காட்டுல உருவத்தை மாத்திக்கிற அரக்கன் ஒருத்தன் இருக்கிறானா. அவன் நினைச்சான்னா மிருகமா மாறுவானா, மிருகத்துல இருந்து மனுஷனா மாறுவானா. அப்படி உருவத்தை மாத்திக்கிட்டு இந்த பக்கமா போற வர்ற மக்களை எல்லாம் கடிச்சு சாப்பிட்டுருவானா. எல்லாரும் பேசிக்கிறாங்க. எங்க ஊர்க்காரங்கள்ல நிறைய பேரு இத நேர்லயே பார்த்து தலை தெறிக்க ஓடி வந்திருக்கிறாங்க. நான் ரொம்ப பயந்துகிட்டே தான் இந்த பக்கமா வந்தேன். நல்ல வேளை கடவுள் எனக்கு துணையா உங்களையும் அனுப்பியிருக்கிறாரு. நீங்க ஓய்வெடுத்துட்டு எந்திரிச்சு போகும்போது என்னையும் அப்படியே பத்திரமா கூட்டு போயிருங்கய்யா. எங்க கிராமத்திலயும் இந்த காட்டுல ஏதோ இருக்கிறதா தான் பேசிக்கிறாங்க. ஆனா நான் இதெல்லாம் பெருசா நம்புறதில்ல. சரி வாங்க, 2 பேரும் ஓய்வெடுத்துட்டு போகும்போது சேர்ந்தே போகலாம். விவசாயி தூங்க ஆரம்பிச்ச பிறகு 2வதா இருந்த திருடன் அவங்களோட யோசனைப்படியே கழுதைய தூரமா கொண்டு போய் கட்டி போட்டுட்டு திரும்ப இங்க வந்து கழுதைய கட்டியிருந்த கயிற்றை தன்னோட கழுத்துல கட்டிக்கிட்டான். தூங்கி எழுந்த விவசாயி கழுதைக்கு பதிலா அங்க ஒரு மனுஷன் நின்னுட்டு இருக்கிறத பார்த்து மிரண்டு போயிட்டாரு. ஐயா, நான் சொல்லும்போது நீங்க நம்பல. ஆனா இப்ப பாத்தீங்களா, நீங்க சந்தையில காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தது கழுதைய இல்ல, இந்த அரக்கனை தான். இனிமே ஒரு நிமிஷம் நாம இங்க நின்னாலும் அவன் நம்மள கடிச்சு சாப்பிட்டுருவான். சீக்கிரமா ஓடுங்க. அப்படி சொன்னதும் அந்த விவசாயி அங்க இருந்து திரும்பி கூட பார்க்காம ஓடியே போயிட்டாரு. திருடர்கள் 2 பேரும் கழுதைய சந்தையில கொண்டு போய் வித்து வந்த பணத்தை சரிசமமா பிரிச்சுக்கிட்டாங்க. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சரி குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை யோசிச்சு ஆராய்ஞ்சு பார்த்து அந்த விஷயத்துல எந்த அளவு உண்மை இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இந்த கதையில விவசாயி திருடன் சொன்னது உண்மையா பொய்யான்னு ஆராய்ஞ்சு பார்க்காம அப்படியே நம்பினதால தான் அவர் காசு கொடுத்து வாங்கின கழுதை அவருக்கு நஷ்டமாயிடுச்சு. இதே போல நிஜ வாழ்க்கையிலையும் மற்றவங்க சொல்றதையெல்லாம் அப்படியே நம்பாம அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றத ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கணும். சரி குட்டீஸ், இன்னொரு நாள் இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you for watching.